மணி 5:30 ஆயிடுச்சு. ஸோ காஃபி அண்ட் டின்னர் ரெண்டுமே ஒன்றா கம்பைன் பண்ணிடலான்னு செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி டின்னருக்கு உடச்சி ஊற்றின முட்டை குருமா, ப்ராக்கலி அண்ட் சாலட். வழக்கமாக ஒரு வீட்டில் கிச்சன்லாம் ஒரு ஓரமாக இருக்கும். அப்படி ஏன் இருக்கணும், நடு வீட்டில் ஹார்ட் ஆஃப் த ஹோமாக கிச்சன் வேணும்னு கேட்டேன் பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு என்னவோ அழகாக தான் இருக்குது. ஆனால் அதை ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டாலோ, நமக்கு உடம்பு சரியில்லைனாலோ டக்குன்னு எல்லாத்தையுமே எந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனாலும் எதை இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. கிச்சனை குயிக்காக க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ் வாஷர் லோட் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக பெருக்கி விட்டுட்டு நம்ம ரூம்பா பாயை கூட்டு விட்டால் அவன் அழகாக க்ளீன் பண்ணி விட்டுருவான். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கேன். எப்பவும் செய்கிற முட்டை குருமா தான், ஆனால் முட்டையை வேக வச்சு கீறி போடாமல் முட்டையை உடச்சி அதில் ஊற்ற போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. கருவேப்பிலை சுத்தமாக தீர்ந்து போச்சுங்க, அதனால தான் பார்க்குறதுக்கு குருமா ரெடியான மாதிரியே தெரியல. இதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாலே போதும், சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆகிடும். டின்னர் முடிச்சுட்டு தாங்க இட்லி மாவு அரைக்க போகிறேன். கரைச்சி வைக்கிறதுக்கு நைட்டு 10 ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த தடவை இட்லி மாவை ஒரு புது மெத்தடில் புளிக்க வைக்க போகிறேன். அது என்னன்றது நாளைக்கு சொல்கிறேன். பாய்.